அவர்கள். என் பெயர் காளிமுத்து. நான் ஐடியாஸில் பணிபுரிந்து வருகிறேன். கோவா டூர் போவதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கோவா போவதை பற்றி ஏற்கனவே பல முறை நாங்கள் டூரிஸ்ட் போயிருக்கோம். கார்லேயும் வேன்லேயும் புகை வண்டியிலையும் போயிருக்கோம். இருந்தாலும் விமானத்தில் போகிறோம்னு எங்களுக்கு ஒரு அட்வான்ஸாக சொன்னதாக எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இரட்டிப்பான சந்தோஷம். நாங்கள் இது வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு வெளியிலதையும் போய் பார்த்துருக்க முடியும். மற்ற மதுரையில் மற்ற பெங்களூரில் போய் அந்த விமான நிலையத்தை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு ஊட்டும் வகையில் ஒரு உலக அதிசயங்களை 7ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள அவ்வளோ டெவலப் ஆகிருக்குது. அதை பார்த்துட்டு நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மனநிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இருந்தாலும் சந்தோஷத்துலேயும் ரொம்ப அதிகமான சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் பணியாளர்களாக 11 பேரை சேர்ந்து எங்கள் பாதர்கள் மூலமாக 2 பாதர்கள் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த 3 பாதர்களுக்கு நன்றி. உயர வள்ளுவருக்கு சிலை அமைத்தது போல் வானத்தில் எங்களை பறக்க விட்ட தந்தை அவர்களுக்கு 3 பேருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. என் பேர் சகிதா. நான் இங்கே ஐடியாஸில் உதவி கணக்காளராக வேலை பார்க்குறேன். நான் 6 வருஷமாக வேலை பார்க்குறேன். இப்போ ஐடியாஸில் டூர் கூட்டிகிட்டு போனதில் இது நான் 3வது முறையாக கலந்துக்கிட்டு போயிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி போனப்போ நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 3 நாள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி போனோம். அது ஃப்ளைட்டில் போனது அதை விட சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம். அங்கே கூட்டிகிட்டு போன இடங்கள்ல எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணணும். எல்லா கவலைகளையும் மறந்து நாங்கள் பணியாளர் எல்லாருமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியாக இருந்தோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கெபி. நான் இந்த மதுரை ஐடியா ஹவுஸ்க்கு 2 வருஷம் ஆகுது. அந்த 2 வருஷத்தில் என்னுடைய வேலை கார்டன் வேலை, கிச்சன் வேலை, வெளியில் உள்ள வேலையெல்லாம் எல்லா வேலையுமே நான் பார்த்துக்கிடுவேன். இருந்தாலும் நான் எத்தனை சபையிலையோ எல்லா இடத்துலையுமே போய் நான் ஒரு பணி செஞ்சுருக்கிறேன். ஆனால் அந்த பணியில் எந்த இடத்துலையுமே இது நாள் வரைக்கும் டூருன்னு கூட்டு போய் எங்களை அறிமுகப்படுத்தினது கிடையாது. ஆனால் இந்த மதுரை ஐடியா ஹவுஸ்க்கு எங்களுடைய சேஷசபை குடும்பத்தார்கள் எங்களை டூருக்குன்னு அறிமுகப்படுத்தி எங்களை வழிநடத்தி எங்களை மதுரையிலேருந்து ஒன்றாக கூடி எங்களை ட்ரெயினில் ஏற்றி எங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் பெங்களூர் அழைச்சி போய் பெங்களூர்லேருந்து கோவா கொண்டு போய் கோவாவுக்கு போய் நாங்கள் இது நாள் வரைக்கும் ஃப்ளைட்டில் ஏறுவோங்கிற ஒரு எதிர்ப்பான காரணத்தை கொண்டு நாங்கள் எப்போதும் அதை நினச்சதில்லை. ஆனால் இந்த முறை எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட எங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுடைய மொழி தெரியாட்டாலும் எங்களுடைய சேஷசபை குடும்பத்தாருங்க அவங்ககிட்ட அந்த மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி அவங்க மொழியை எங்கிட்ட சொல்லி பேசி எங்களை வழிநடத்தி எல்லா இடத்துலையும் எங்களை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. போய் கப்பலில் சபரியார் இந்த இடத்துலையெல்லாம் கொண்டு போய் அந்த கோயிலெல்லாம் பார்க்க வச்சு எங்களை அறிமுகப்படுத்தி எங்களை பழையபடி கொண்டு நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பான இருக்க வேண்டிய இடத்துல எங்களை கொண்டு சேர்த்து எங்களை வழி நடத்தினாங்க. எங்கள் சேஷவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.